Good morning students. Now we are going to see Unit 5 Supplement Leader, the singing lesson. She raised the bass string, she tapped the music stand twice, down come Mary on the opening chord, down come all those left hands beating the air, and in singing those young, mournful voice, fast too fast, fade the roses of pleasure, soon autumn wilds and to winter, dearer flitty fleetingly, music gay measures, passes away from the listening ear. ஸோ அந்த அவங்க வந்து மியூசிக் டீச்சர் பேட்டன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்டிக்கில் வந்து தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவங்க தட்டினோடனே ஓகே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அவங்க அந்த மாதிரி பண்ணாமல் இன்னும் நல்லா வந்து தட்டுறாங்க. ஷி ட்ராப் த மியூசிக் ஸ்டாண்ட் வைஸ் 2 முறை தட்டுறாங்க. அண்ட் தென் ஓப்பனிங் சார்ட்ல போயிட்டு டவுன் கம் ஆல் தோஸ் லெஃப்ட் ஹேண்ட், எல்லாரும் வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல பீட் பண்ணுங்க. அண்ட் தென் யங் மான்ஃபுல் வாய்ஸ், ரொம்ப சேடான வாய்ஸ்ல பாடணும். ஃபாஸ்ட் ஆஃப் டூ ஃபாஸ்ட் ஃபேட் அப்படின்ற லைன்ஸை வந்து பாடுங்க. ரோசஸ் ஆஃப் பிளஷர் அப்படின்னு சொல்றாங்க. தென் சூன் ஆட்டம் ஹீல்ஸ் unto the winter dearer, flitter all the flitterer music gay measures passes away from the listening ear. திரும்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் லைன் இருக்கும் இல்லையா, அந்த லைன்ல என்ன லைன் பார்த்தோன்னா வின்டர் டியரர் ஃபிளிட்ரி மியூசிக் கே, இதெல்லாம் வந்து அந்த சாங்ல வர லைன்ஸ் சரிங்களா. ஸோ அதை பாட சொல்றாங்க. Good heavens, what could be more tragic that the lament, every note was an sing so groan of awful mournfulness. அதாவது இந்த சாங் இருக்கு இல்லையா குட் ஹெவன்ஸ் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ட்ராஜடியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சாங் நாங்கள் பாடுறாங்க அப்படின்னா அது சோகமான பாடல்னா அதில் வந்து ரொம்ப அழுகையாகவும் தேம்பி தேம்பி அழுகுற மாதிரி ரொம்ப சோகமாக வந்து பெருமூச்சு விடுற மாதிரி ரொம்ப சோகத்தில் இருக்கிற சோகத்தை விட ரொம்பவே சோகமாக இருக்கிற மாதிரி அந்த சாங்கை பாடும் போது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Miss Meadows lifted her arms in the white gown and began conducting with the both hands. I feel more and more strongly that our marriage would be a mistake. She beat. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுடைய பாஸ்ட் அந்த லெட்டர்ஸ் தானே அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப அந்த கண்டக்ட் பண்றாங்க, அந்த ஹேண்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் சாங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அவங்களுக்கு என்ன லைன்ஸ் ஞாபகம் வருதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங்கா அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னா ஐ ஃபீல் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங்லி தட் அவர் மேரேஜ் வுட் பி எ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு பிசில் சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த தாட் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. நம்மளுடைய மேரேஜ் அது வந்து ஒரு மிஸ்டேக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இல்லையா அந்த லெட்டர்ல, அந்த லெட்டர் அவங்களுக்கு ஞாபகம் வருது. And the voice cried freely, what could have possessed him to write such a letter? What could have to lead up to it? It come out of nothing. Is the last letter had been all about the feudal oak bookcase he had brought for our books and a natty little hall stand. He had seen a very neat affair, that crowd owl and a bracket holding 3 hat brushes in its claves. How she had smiled at that, so like a man to think one needed 3 hat brushes from the listening ear, sang the voice. ஸோ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எவ்வளோ பொசசிவாக இருந்திருந்தா பொசஸ்டாக இருந்திருந்தா அவங்க வந்து அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. வாட் குட் ஹாவ் லிட் அப், அந்த லெட்டர்லாம் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இட் கேன் அவுட் ஆஃப் நத்திங், இது வந்து எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லாஸ்ட் லெட்டர்ல அவர் எதை பத்தி ரைட் பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த ஓக் ட்ரீயை பத்தி, அந்த ஓக் ட்ரீல புக்கேஸ் ஒன்று வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிருக்காரு. நம்மளுக்காக அந்த புக்ஸ் எல்லாம் ஷெல்ஃப் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களதுல எது எதெல்லாம் அதை பண்ணலாம்னா கிரவுட், அது கீழே பார்த்தோன்னா நல்லா உள்ளுடைய போட்டோஸ் அண்ட் தென் அந்த ஹேட் பிரஷஸ் இது எல்லாமே வந்து மாட்டி வைக்கிற மாதிரி இருக்கு. நம்ம கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அந்த ஷெல்ஃப்லயே அட்டாச் ஆகி வர மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தானே பேசினாரு அப்படின்ற மாதிரி அந்த சொன்னது, அந்த வாய்ஸ்ல அப்ப பேசினது எல்லாத்தையுமே அவங்க ரிமெம்பர் பண்றாங்க. அப்ப அந்த சாங் வந்து கேட்டுட்டு அந்த வாய்ஸ் வந்து ஒன்ஸ் அகைன் செட் மிஸ் மிடோ, அவங்க பாடிட்டு இருக்காங்க இல்லையா மியூசிக் ஹால்ல, அவங்க கிட்ட ஒன்ஸ் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மிடோ சொல்றாங்க. பட் திஸ் டைம் இன் பார்ட் ஸ்டில் வித்வுட் எக்ஸ்பிரஷன், ஃபாஸ்ட் டூ ஃபாஸ்ட் with the gloom of controls added, one could scarcely help shuddering.
ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா திரும்ப பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் எக்ஸ்பிரஷனே இல்லாம பாடுங்க, ஃபாஸ்ட் ரொம்ப ஃபாஸ்டா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப க்ளூமா, ரொம்ப டல்லா, டார்க்கா, ஃபீமேல் ஹை வாய்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாய்ஸ், அதை வந்து கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. Fed the roses of pleasure. Last time he had come to see her, Basil had worn a rose in his buttonhole. How handsome he had looked in that bright blue shoot with that dark red rose, and he had knew it too. He could not help knowing it. First he stroked his hair, that his moistures, his teeth gleamed when he smiled. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்கள பார்க்கறதுக்கு வரும்போது அவர் எப்படி இருந்தாரு அப்படின்றத சொல்றாங்க. பேசில் இருக்காரு இல்லையா, அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னா அந்த பட்டன் ஹோல்ல ரோஸ் வச்சிருந்தாரு, ரோஸை பின் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் ரொம்ப ஹேண்ட்ஸமா ப்ளூ கலர்ல கோட் வந்து வேர் பண்ணிட்டு இருந்தாரு. பிரைட் ப்ளூல, நம்ம டார்க் ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டார்க் ப்ளூல அவர் வேர் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அழகா இருந்தாரு அப்படின்ற விஷயம் அவருக்கே தெரியும். அதுல வந்து இன்னொருத்தவங்க சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, அவருக்கே தெரியும் ரொம்ப அழகா இருந்தாரு. அண்ட் தென் அவருடைய ஹேர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரோக் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருடைய மீசை எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரோக் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் அவருடைய டீத் ரொம்பவே வந்து பிரைட்டா இருந்தது. எப்போன்னா அவருடைய ஸ்மைலிங் அப்போ அப்படின்னு சொல்றாங்க. The headmaster's wife keeps on asking me to dinner. It is a perfect noises. I never get an evening to myself in that place. ஸோ அப்பா அவர் சொன்னாரு, உங்க ஹெட்மிஸ்ட்ரஸ் இருக்காங்களே, ஹெட்மாஸ்டர்ஸ் ஒய்ஃப், அவங்க வந்து எப்ப பாரு டின்னருக்கு என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அது வந்து எனக்கு நியூஸா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐ நெவர் கெட் அன் ஈவினிங் டு மை செல்ஃப் இன் த டைம். அந்த ஈவினிங் டைம்ல எனக்கு நிறைய வேலை இருக்கும், ஆனா அவங்க எப்ப பாரு டின்னருக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஐ கேனாட் யூ ரெஃப்யூஸ். ஆனா நீ அதை ரெஃப்யூஸ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மெடோ சொல்றாங்க. அப்ப நடந்த விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. Oh well, it does not do for a man in my position to be unpopular. But அந்த மாதிரி என்ன மாதிரி ஹை பொசிஷன்ல இருக்கவங்க அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. Oh well, it does not do for the man in my position to unpopular. Music game measure wailed the voice. The willow tree outside the high narrow window waved in the wind. They had lost half their leaves, the tiny ones, the clung wingled like fishes, cats on the line. I'm not a married man. The voice were silent. The piano waited. So அந்த மியூசிக் கேல திரும்பவும் வந்து ஒரு வெயில்டுனா ரொம்ப சோகமான ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வில்லோ ட்ரீ, அந்த நேரோ விண்டோஸ்ல பார்த்தோன்னா அது அப்படியே ஃபுல்லா அந்த ஆட்டம்ல மொத்த இலையுதிர் காலம் சொல்லுவேன், எல்லா இலையும் வந்து உதிர்ந்த மாதிரி இருக்குது. அண்ட் தென் அந்த டைனி கொஞ்சம் கொஞ்சமா குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தொங்கிட்டு இருக்கு. அதை பாக்குறதுக்கு ஃபிஷஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, நம்ம பேசில் சொன்னது, ஐ எம் நாட் a married man. நான் வந்து மேரிட் மேன் இல்லை அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருப்பார் இல்லையா, அந்த ஞாபகம் அவங்களுக்கு வருது அந்த பியானோவை வாசிச்சுட்டு முடிக்கும் போது. Quite good, said Miss Meadow. But till in the search strange stony tone that the younger girls began to feel positively frightened, but not that we know it. We shall take it with expression, as much as expression as you can put into it. Think of the word, girls. Use your imagination. Fast, too fast, cried Miss Meadow. The daughter break out a loud, strong throat. A lament. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து குவைட் குட் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிஸ் மிடோ திரும்ப என்ன சொல்றாங்கன்னா ஸ்டோனி டோன்ல ரொம்ப அப்படியே ஹை பிச்சில் பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அந்த கேர்ள்ஸ்க்கு வந்து ஃப்ரைட் அண்ட் ரொம்ப ஃபியரா இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த எக்ஸ்பிரஷன், இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிச்சு இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்பிரஷனை கரெக்டா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. யூஸ் யுவர் இமேஜினேஷன், உங்களுடைய இமேஜினேஷனை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன்ஸ் திரும்ப சொல்றாங்க. இது வந்து அந்த சாங்குடைய லைன்ஸ், ஃபாஸ்ட் டூ ஃபாஸ்ட் அப்படின்றது வந்து அந்த சாங்குடைய லைன்ஸ், அதை வந்து பாட சொல்லி சொல்றாங்க. தட் ஓ த்ரூ பிரேக் அவுட் லவுட் ஸ்ட்ராங் ஃப்ரைட், அந்த ஹை பிச்சில் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த லேமெண்ட் அப்படின்னா சோக பாடல் அப்படின்னு சொல்லி. And then in the second line, winter dairy make the dairy sound as if a cold wind were bowling thrown it. Dear ear, said she so awfully that Mary Brisley on the music stool wriggling her spine. The third line should be on
President freely music lay measured, breaking on the first words of the last line passes. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த தேர்ட் லைன்ல ஸ்ட்ராங்கா பாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வின்டர் டியரர்ன்றத பாடுங்க. எப்படி பாடணும் அப்படின்னா இந்த பனியில எல்லாம் வந்து அப்படியே நடுங்குற மாதிரி பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் அதுல இருந்து தேர்ட் லைன், அந்த தேர்ட் லைன்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஹை பிச்சோட இன்க்ரீஸ், அந்த கிரீசெண்டோ அப்படின்னா வந்து ரொம்ப ஹை பிச்சோட பாடணும். எந்த லைன்ஸை ஃப்ரிட்லி மியூசிக் கே மெஷர் அப்படின்ற லைன்ஸை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. And then on the word away your must being to die to fade until the listening ear is nothing more than the fade whisper. You can slow down as much as you like, almost on the last line now please. ஸோ நீங்க பாடி முடிச்சுட்டு அந்த லாஸ்ட் லைன் பாசஸ்ல வந்துட்டு அந்த லாஸ்ட் லைன் அவே அப்படின்னு வருது இல்லையா, அந்த லைன் பிகின் ஆகுது இல்லையா, அப்ப நீங்க வந்து ரொம்ப ஸ்லோவா முடிக்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோவா இழுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை சொல்றாங்க. லிசனிங் இயர் அப்படியே விஸ்பரா ஸ்லோவா வந்து அந்த சாங் வந்து டவுன்ல வரணும் அந்த லாஸ்ட் லைன்ல அப்படின்னு சொல்றாங்க. Again the two light traps, she lifted her arms again fast, too fast, and the idea of the settling down fills me with nothing but disgust. Disgust was what he has written, that was the good as to stay, their engagement was definitely broken off. ஸோ அவங்க திரும்ப வந்து இந்த டூ லைட் ஸ்டாப்ஸ் அங்கே வராங்க. அங்கே வரும்போது அவங்களுடைய ஆர்ம்ஸ் அதை தட்டுறதுக்கு ஃபாஸ்ட் ஹாஃப் டூ ஃபாஸ்ட் அப்படின்ற லைன்ஸை பாட சொல்றாங்க. சொல்லிட்டு the idea of settling down fills me with nothing but அவர் எழுதிருந்தார் இல்லையா அந்த லெட்டர்ல டிஸ்கஸ்ட் அப்படின்ற வேர்டுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன வெறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்டை யூஸ் பண்ணதுக்கு அவர் வந்து என்கேஜ்மெண்ட் இல்லை broken off அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Broken off their engagement, the people had been surprised enough that she had got engaged. எங்கேஜ் ஆனதே வந்து பீப்புள்ஸ்க்கு எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சர்ப்ரைஸா வந்து ஃபீல் பண்ணாங்க. The science mistress would not believe it at first. ஃபர்ஸ்ட் பார்த்தனா சயின்ஸ் மிஸ்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்பவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. But nobody had been as surprised as she. மற்ற எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆனாங்கன்னு சொல்லிட்டாங்க பீப்புள்ஸ். அவங்க சயின்ஸ் மிஸ்டர்ஸ் ஆன லெவலுக்கு யாரும் இல்லை, அவங்க தான் வந்து ரொம்ப சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்பவே இல்லை அப்படின்னு. She was 20, Basil was 25. It has been a miracle, simply a miracle, to hear him say as they walked home from the church that very dark night, you know, somehow or other I have got fond of you. And he had taken hold of the end of the ostrich feather bow, passes away from the listening ear. So அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரொம்ப மிராக்கலான ஒரு விஷயம், ரொம்பவே மிராக்கலான விஷயம். எப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து 20 ஏஜ், அந்த பேசில் இருக்காரு இல்லையா அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவருக்கு என்ன ஏஜ்னு பார்த்தா 25. ஸோ அது வந்து மிராக்கலா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை அவங்க சர்ச்ல அங்கிருந்து சர்ச்ல இருந்து வராங்க. அப்ப வெரி டார்க் நைட்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா யூ நோ சம் ஹவு ஆர் அதர் ஐ ஹாவ் காட் ஃபவுண்ட் ஆஃப் யூ. உன்ன மாதிரி எனக்கு எதுக்கு வந்து உன்னை பிடிச்சதுன்னு தெரியல, உன்ன மாதிரி நான் யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் வேர் பண்ணிருப்பாங்க இல்லையா நெக்ல ஆஸ்ட்ரிச் ஃபெதர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபாரினர்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல லைட்டா டச் பண்ணி சொல்றாரு. அந்த அவர் சொன்னது வந்து அவங்களுக்கு கேக்குது. ரிப்பீட் said Miss Meadows, more expression girls once more. திரும்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாட்டு முடிஞ்சிருவே திரும்ப ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மிடோ மோர் எக்ஸ்பிரஷன், இன்னும் எக்ஸ்பிரஷன் கொடுங்க கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்றாங்க. Fast, too fast, the older girls were crimson. Some of the younger ones began to cry. Big spots of rain blew against the window, and one could hear the window whispering, not that I do not love you. ஸோ திரும்ப அந்த ஃபாஸ்ட் டூ ஃபாஸ்ட்ன்ற லைனை பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஓல்டு கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப சேடா ஃபீல் பண்ணாங்க, யங்கர்ஸ் எல்லாம் அழவே ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தோன்னா இந்த மழை துளிகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கு, அந்த வில்லோ ட்ரீ மேல பட்டு வந்துட்டே இருக்கு, அது அப்படியே லைட்டா கேட்டுட்டே இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, அந்த லெட்டர்ல ஐ டு நாட் லவ் யூ, நான் வந்து உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அந்த லைன்ஸ் அவங்களுக்கு ஞாபகம் வருது. But my darling, if you love me, thought Miss Meadow, I do not mind how much it is. Love me as little as you like. But she knew he did not love her.
ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, பட் மை டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு, இஃப் யூ லவ் மீ, நீ வந்து உண்மையாவே அன்பு செஞ்சிருந்த அப்படின்னா, மிஸ் மிடோஸ் என்ன நினைக்கிறாங்க, ஐ டு நாட் மைண்ட், நான் வந்து எவ்வளோ நீங்க அன்பு செய்றீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, லவ் மீ ஆஸ் லிட்டில் ஆஸ் யூ லைக், நீங்க லைக் பண்ண அளவுலயே கொஞ்சமா அன்பு செஞ்சிருந்தாலுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு அது இல்லை. நாட் டு ஹாவ் கேரிட் எனஃப் டு ஸ்ட்ரெச் அவுட் தட் வேர்ட் டிஸ்கிரேஸ் so that she could not read it. Soon autumn yield unto winter dearer. ஸோ ஒரு கொஞ்சமாச்சும் வந்து யோசிச்சிருக்கலாம். டிஸ்கஸ், வெறுப்பு அப்படின்ற வேர்டு அவர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாருன்னு பார்த்துலையா, ஸ்விட்ச் பண்ணாரு இல்லையா, அப்போ அவர் யோசிச்சிருக்கலாம் இது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாச்சும் அந்த லவ் இருந்ததுன்னா அவர் யோசிச்சிருப்பாரு. ஆனால் அவர் வந்து அதை யோசிக்கவே இல்லை. லைட்டாக தானே அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, அதனால அவர் யோசிக்கவே இல்லை. ஸோ அவர் வந்து உண்மையாவே லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்ற மாதிரி மிஸ் மிடோ சொல்றாங்க. ரிமைனிங் வீடியோ வில் பி அப்லோடட் சூன். தேங்க்யூ.